இடியம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போதைக்கு நம்ம கலைவாணி மேம் வந்திருக்காங்க, காயத்ரி மேம், ராசாத்தி மேம், பிரியா மேம், ரியா மேம், ஸ்ரீ சௌந்தர்யா மேம், இவங்கெல்லாம் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஓரியன்டேஷன் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தமிழ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், சில பேர் முன்னாடியே எழுதியிருக்கலாம் எக்ஸாமு, சில பேர் இப்பதான் எழுத போறவங்களா கூட இருக்கலாம், போன டைம் கூட யாராவது எழுதியிருக்கலாம். தமிழ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா நிறைய இருக்கு. நம்மளோட சிலபஸை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், நம்ம சிலபஸ் ஒரு 6-7 பக்கம் போகும். ஆனா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு சில டெக்னிக் இருக்கு, ஒரு சில புக்ஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம படிச்சோம்னாலே நம்மளால ஈஸியா பாஸ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன், உங்களை பத்தி நீங்க சேட்ல சொல்லுங்க. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால சேட் மட்டும் தான் பண்ண முடியும், உங்களால மைக் ஆன் பண்ணி பேச முடியாது. அந்த ஃபியூச்சர் இந்த ஆப்ல இல்ல. உங்களுக்குன்னு இருக்கிற டவுட்டை நான் திரும்ப ஒரு ஜூம் மீட்டிங் கூட போட்டு அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் அதுல நான் கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? அதனால நீங்க இதுல இப்ப வந்து சேட்ல நீங்க சொல்லுங்க, நான் சேட் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் அதுக்கான பதில் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப ஃபர்தரா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். என்னை பத்தி சொல்லிட்டு நம்மளோட அகாடமி இடியம் அகாடமி பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம எப்படி இந்த கிளாஸஸை கொண்டு போக போறோம் அப்படிங்கிற அதுக்கான ஒரு டைம் டேபிள் நான் போட்டிருக்கேன். அந்த டைம் டேபிளே உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணி நம்மளுடைய அடுத்தடுத்த கிளாஸஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். பிளஸ் இந்த கிளாஸ் நான் எப்படி கொண்டு போறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 பாயிண்ட் போட்டு வச்சிருக்கேன். அந்த பாயிண்ட்டுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுல உங்களுக்கு ஏதாவது இதை மாத்தலாம் அதை மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தாலுமே நீங்க சொல்லலாம். அதுவுமே நான் மாத்திக்குவேன், ஏத்துக்குவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் சேட்ல ஒரு ஓகே போட்டீங்கன்னா நம்ம ஃபர்தரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஓகே போட்டுடுறீங்களா சேட்ல? ஓகே மேம். காயத்ரி மேம், காட் இட் மேம். ஓகே, காயத்ரி மேம் ஓகே மேம். சௌந்தர்யா மேம் ஓகே மேம். ஓகே மேம், நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் ரியா மேம் போட்டாங்களா? ரியா மேம், பிரியா மேம், பிரியா மேம் போட்டாங்க. ரியா மேம் இருக்கீங்களா? நீங்களும் ஒரு ஓகே போட்டீங்கன்னா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கலைவாணி மேம் ஓகே மேம். ஓகே. இதுல வந்து நிறைய பேர் என்னோட சீனியர்ஸா கூட இருப்பீங்க. ஸோ நான் ஏதாவது கொஞ்சம் அங்கங்க ஏதாவது மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் அதை நான் மாத்திக்கிறேன். நம்ம நல்லா கொண்டு போவோம். ஓகேவா? நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏதாவதுனாலும் நீங்க சேட்ல சொல்லுங்க. நான் சேட்டை ஒரு சைட்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்குல்ல? ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்குல்ல? சேட்ல சொல்லுங்க, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா, இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு சொல்லுங்க. நீங்க ஒரு ஓகே போட்டீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே, டன். ஆ தேங்க்யூ பிரியா மேம், தேங்க்யூ ராசாத்தி மேம், தேங்க்யூ சௌந்தர். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். என்னுடைய பேர் வந்து ரவி பிரசாந்த். நான் வந்து எம்ஏ முடிச்சுட்டு நெட் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் திருச்சி பிஷப் இப்ரா காலேஜ்ல. நான் என்னோட சொந்த ஊர் வந்து நாமக்கல். அப்புறம் நான் பிஷப் இப்ரா காலேஜ்ல முனைவர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். 2023ல நான் யூஜி முடிச்சேன். 2025ல பிஜி முடிச்சேன். அதாவது லாஸ்ட் இயர் இந்நேரமெல்லாம் நான் செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆஹ் நான் நெட் எக்ஸாம் பார்த்தேன் அப்படின்னா 2024 டிசம்பர்ல பாஸ் பண்ணேன். 2025 ஜூன், 2025 டிசம்பர்ல பாஸ் பண்ணேன். அந்த லாஸ்ட் டைமும் நான் பாஸ் பண்ணியிருந்தேன். நம்ம ஜெயிச்சதை சொன்ன மாதிரி நம்ம தோத்ததையும் சொல்லணும், அப்பதான் ஒரு அதை பேலன்ஸ் பண்ண முடியும். 2023 டிசம்பர்ல ஃபெயில் ஆனேன், 2024 ஜூன்லயும் ஃபெயில் ஆனேன். அதுக்கப்புறம் தான் நான் பாஸ் பண்ணேன். மத்த இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவிதை, கொஞ்சம் கட்டுரை, கொஞ்சம் சிறுகதை, இதெல்லாம் எப்பயாவது எழுதியிருக்கேன். 2022ல என்னோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கவிதைக்கான ஒரு பரிசு வாங்கினேன். அப்புறம் 2023, 2024 இந்த 2 வருஷமே தமிழ்நாடு கவர்மெண்டோட தமிழ் வளர்ச்சித்துறையில இருந்து கவிதை எழுதுனதுக்காக பிரைஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் 2023ல வையத்தலைமைகள் அப்படின்னு ஒரு கவிதை புக்கு ஒண்ணு போட்டேன், யூஜி தேர்ட் இயர் படிக்கிறப்ப. அப்புறம் இந்த கல்லூரி சாதனையாளர் விருது, இந்த காலேஜ் அச்சீவர் அவார்டுன்னு சொல்லி வருஷம் வருஷம் தருவாங்க. அது வந்து 2023, 24, 25, 26
இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுலயும் பங்கேற்றேன். இதுதான் என்ன பத்தி. உங்கள பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னா நீங்க சாட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பத்தி சொல்லிட்டேன். அடுத்து இடியம் அகாடமி பத்தி சொல்லிடுறேன். இடியம் அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 மாசம் கிராஷ் கோர்ஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் அதோட ஓரியன்டேஷன் டே. நம்மளோட அகாடமி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நார்மலா இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான் போட்டு அதுபடி ஒரு நடக்கிற ஒரு அகாடமி. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டீச்சிங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த எக்ஸாம எப்படி கிளியர் பண்ண போறோம் அப்படிங்கிற அது ரிலேட்டடா தான் நம்மளோட ஒவ்வொரு கோச்சிங்குமே இருக்க போகுது. நம்மளோட நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான நோட்ஸ். அதாவது இப்ப நான் எந்த எக்ஸாமுக்கு எப்படி படிச்சு, எப்படி நோட்ஸ் எடுத்திருந்தேனோ, அதே நோட்ஸ் தான் உங்களுக்கு தரப்போறேன். அதாவது நான் எப்படி படிச்சேனோ, அதே மாரி தான் உங்களையும் படிக்க வைக்க போறேன். அ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிக்யூ பிராக்டிஸ் எப்பயுமே இருக்கு. ஒரு கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸுக்கு அடுத்த நாளே எம்சிக்யூ இருக்க போகுது. நான் ஒருவேள வேகமா போறேன், இல்ல நான் சொல்றது கொஞ்சம் புரியல அப்படின்னா, நீங்க டெக்ஸ்ட் பண்ணிருங்க. நான் அத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளோட எல்லா இதுமே ஆப்ல தான் வரப்போகுது. நம்மளோட எல்லா அப்டேட்டுமே அ ஆப்ல தான் வரப்போகுது. பிடிஎஃப்பா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆப்ல தான் வரப்போகுது. ஸோ நீங்க அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பெர்ட் மென்டர் கைடன்ஸ் என்னதான் சொல்றாங்க. இதுல இருக்கிற நாங்க இந்த நெட் ஃபீல்டுல வந்து நான் ஒரு 2, 3 வருஷமா இருக்கிறனால, கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு நான் ஓரளவு நான் அனலைஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஆ நெறைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்து அ மத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் குடுத்துருக்கேன். ஸோ அத தான் நானும் உங்களுக்கு தரப்போறேன். நம்மளோட அகாடமில பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட யூடியூப வந்து 33,000த்துக்கும் மேல இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. நானுமே லாஸ்ட் இயர்லாம் இந்த அகாடமில யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் படிச்சேன். இது வந்து 5த் பேட்ச். நம்மளோட 5த் பேட்ச். ஆல்ரெடி 4 பேட்ச் வந்து பாஸ் அவுட் ஆகி போயிருக்காங்க. 85 பிளஸ் அண்ட் 5 ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேப்பர் 1 வந்து நல்லா நம்ம அகாடமில வந்து பேப்பர் 1மே எடுக்குறாங்க. உங்களுக்கு அத பத்தின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இத நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து நம்மளோட அகாடமில வந்து யுஜிசி நெட்டுக்கு, டிஎன் செட்டுக்கு, டிஎன் டெட், சிடிஇடி, பிஜிடிஆர்பி, பேங்க் எக்ஸாம், அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம இதுல வந்து கோச்சிங் இருக்கு. நம்ம அகாடமி பொறுத்தவரைக்கும் நம்ம சிலபஸ கவர் பண்ணிருவோம். சிலபஸ கவர் பண்ற மாரி தான் நான் வந்து பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதேபோல ஹை வெயிட்டேஜ் டாபிக் நம்ம வந்து நம்ம இதுல நம்ம சிலபஸ பொறுத்தவரைக்கும் நெறைய டாபிக்ஸ் இருக்கு. அதுல வந்து முக்கியமான சில டாபிக்ஸ் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு சில டாபிக்ஸ் இருக்கு. அதையும் நம்ம நல்லா ஒரு கிளியரா அத ஃபர்ஸ்ட் பாத்துற போறோம். அப்புறம் பிஒய்க்யூ டிஸ்கஷன் இருக்க போகுது. அப்புறம் எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டவுன்லோட் பிடிஎஃப் மெட்டீரியல். நான் எப்படிலாம் கிளாஸ் எடுக்கிறனோ, எந்த பிடிஎஃப் காமிச்சு கிளாஸ் எடுக்கிறனோ, அந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து குரூப்ல அப்லோட் பண்ணிருவேன். ஸோ நீங்க அத பார்த்துக்கலாம். ம். ஓகே. நம்மளோட பேப்பர் 1 கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே நடந்துகிட்டு இருக்கு. சில பேர் அதுலயுமே சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கன்வின்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது சொன்னா, டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே வந்து இங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். 8:30 டூ 9:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும் எப்பயும். ஒரு 10 நிமிஷம் 9:30 தாண்டியும் போலாம். அதனால அதுக்கும் எல்லாம் முன்னாடியே சாப்பிட்டு நல்லா ரெடியா வந்துருங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக் இதெல்லாம். நீங்க நீங்க பார்க்கலாம். நம்மளோட குரூப்லயே இருக்கும். இத நீங்க பார்க்கலாம். நம்ம வந்து மார்ச் மந்த் ஃபுல்லாவே ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நடத்தியிருந்தோம். அதுல சில பேர் அந்த வீடியோஸ பார்த்திருப்பீங்க. பார்க்கலைனாலும் போய் பாருங்க. அதுலயும் நான் நெறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கைடன்ஸா இருக்கும். அதையும் நீங்க பார்த்துட்டு வாங்க. அந்த 8 வீடியோவுமே பாருங்க. அந்த 8 வீடியோவுமே நெறைய பேர் பார்த்திருந்தாங்க. நெறைய பேரு அதுக்கு நெறைய ஃபீட்பேக் குடுத்திருந்தாங்க. இன்னும் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே நான் நோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே திருத்திக்கிட்டு, நான் உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவா உங்களுக்கு குடுக்கணும்னு நான் யோசிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம சிலபஸ பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் முடிச்சுட்டு, இப்ப நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த 2 மாசம் நல்லா ஃபோக்கஸா பண்ணுங்க. ஓகேங்களா? அ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மாசம் உங்களோட ஒரு நல்ல உழைப்ப போட்டீங்க, நல்லா படிச்சீங்க அப்படின்னா, நிச்சயமா ஜூன் மந்த்ல நடக்கிற எக்ஸாம்ல பாஸ் பண்ணி, ஜூலைல வர ரிசல்ட்ல உங்க பேருக்கு பின்னாடி நெட்டுன்னு கண்டிப்பா போட்டுக்கலாம். ஆ கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கனாலே அத பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேவா பிரியா மேம், கலைவாணி மேம், ராசாத்தி மேம், சௌந்தர்யா மேம், ஓகேவான்ட்டு சாட் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஓகேவா? சிலபஸ்குள்ள போலாமா?
ஓகேவா மேம்? கலைவாணி மேம், காயத்ரி மேம், பிரியா மேம், ரியா மேம், சௌந்தர்யா மேம், ராசாத்தி மேம், விஷ்பலதா மேம். விஷ்பலதா மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சௌந்தர்யா மேம், பிரியா மேம், காயத்ரி மேம், கலைவாணி. ஓகே, ஓகே மேம். தேங்க்யூ மேம், புஷ்பலதா மேம். அடுத்து நம்ம சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே சிலபஸை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து சிலபஸை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸ், அப்புறம் ஒரு நோட்டு, நல்ல ஒரு கெட்டி அட்டையில இருக்கிற நோட்டு, 2 நோட்டை கூட வாங்கி வச்சுக்கோங்க. நான் 2 நோட்டு தீர்த்துட்டு 3வது ஒரு நோட்டு வாங்கினேன். ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு நோட்டு ஓகேனாலும் வாங்கிக்கங்க, 2 நோட்டு ஓகேனாலும் வாங்கிக்கங்க. ஆனால் ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. சிலபஸை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. சிங்கிள் சைடு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சைடு ரஃபாவே இருக்கட்டும். ஓகேவா? சிலபஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. நம்மளோட சிலபஸ் வந்து 5 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொரு பார்ட்டையுமே 2 யூனிட்டா 10 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள்ல பாருங்க, 8 தொகை இருக்கு, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்கள். இது 3 10மே நமக்கு ஓரளவு தெரியும். நம்ம யூஜி தமிழ்ல படிச்சிருப்போம், பிஜி தமிழ்ல படிச்சிருப்போம். நம்ம அங்கேயே நம்ம ஃபுல்லா படிச்சிருந்தோம்னாலே, இங்க வந்து நம்ம ஒரு மேலோட்டமா பார்த்தாலே போதும். ஆனா அப்போ வந்து நம்ம எக்ஸாமுக்காக படிச்சதுல நமக்கு நிறைய ஞாபகம் இருந்திருக்காது. காயத்ரி மேம், ஸ்கிரீன் லெட்டர்ஸ் தெளிவா தெரியல சார். ஓகே மேம். நான் 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 சரி பண்றேன். மேம் இப்போ ஓகேவா மேம்? மேம் இல்லைன்னா உங்க ஸ்கிரீனை ஜூம் பண்ண முடியும். ஆ, ஓகே. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு புக்கோட இப்ப 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்க்கணக்கு எல்லா புக்ஸோடமே தொகுப்பு முறை எப்படி தொகுத்திருக்காங்க? அதோட ஆசிரியரோட வரலாறு என்ன? அதுல என்னென்ன விஷயங்கள சொல்லியிருக்காங்க? அதுதான் பாடுபொருள். அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம். அப்புறம் அந்த நூலுல என்ன விஷயம் காமனா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு நூல்லயும் ஒவ்வொரு விஷயத்த மையப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் முதல் யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப முதல் யூனிட் தான் நம்ம டே ஆஃப்டர் டுமாரோ பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு வந்து நான் தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து காப்பியம். காப்பியங்கள்ல வந்து பெருங்காப்பியங்கள், பெருங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, பெருங்காப்பியங்கள், சிறுங்காப்பியங்கள் அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆஹ் அதுலயும் இருக்கிற காமனான விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். பொதுவா என்னென்ன விஷயம் அதுல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி என்னென்ன படிக்கணும், என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வரப்போற கிளாஸஸ்ல எல்லாம் பார்க்க போறோம். சிறுகாப்பியங்கள், இந்த பிற்கால காப்பியங்கள்ல கம்பராமாயணம் இருக்கு, பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், வில்லி பாரதம், பெருங்கதை, நலவெண்பா, தேம்பாவணி, ரச்சனை, யாத்திரிகன், சீராப்புராணம், இயேசு காவியம், நாயகம் ஒரு காவியம், அவன் காவியம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதுல என்ன மாதிரி எல்லாம் முக்கியமான விஷயம், இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்து பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள். பக்தி இலக்கியங்கள்ல வந்து 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. அப்புறம் சித்தர் பாடல்கள், சித்தர் பாடல்கள் பிளஸ் அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், அப்புறம் குணங்குடி மஸ்தான் சாஹிப், சிற்றிலக்கிய வகை, தனிப்பாடல் திரட்டு, அப்புறம் இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்ட்டு ஒரு பிரிவு கொடுத்திருக்காங்க. இந்த இலக்கிய உரையாசிரியர்கள் பிரிவுமே ரொம்ப முக்கியமான பிரிவு. ஏன்னா இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு பகுதி இருக்கு, இலக்கண உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு பகுதி இருக்கு. ரெண்டையும் நீங்க குழப்பிக்க வேணாம். அதுக்கு தான் நான் சொன்னேன் சிலபஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கோங்க அப்படின்னு. நாளான்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நாளான்னைக்குள்ள 2 நாள் டைம் இருக்கு. 2 நாளுக்குள்ள ஒரு நோட் வாங்கிருங்க, சிலபஸ பிரிண்ட் போட்டுருங்க. ஓகேவா? கிளியரா? அடுத்து இருக்கிறதுலே ஒரு பெரிய யூனிட் என்னன்னா இக்கால இலக்கியங்கள் தான். இக்கால இலக்கியங்கள் ரொம்பவே பெரிய யூனிட். ஆனாலுமே இதுக்கான ஒவ்வொருத்தருக்கான நோட்ஸ் வந்து நான் படிச்சேன், நான் வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு தரேன். நீங்க படிங்க, பாஸ் பண்ணுங்க. ஏன்னா இக்கால இலக்கியம்ங்கிறது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். இப்ப திரைப்பட பாடலாசிரியர்கள்ல வைரமுத்து இருக்காரு. வைரமுத்துக்கு இப்ப வந்து ஞானப்பீட விருது கூட கொடுத்தாங்க. இந்த வினாவை போன வருஷம் கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அவருக்கு வந்து இந்த வருஷம் தான் ஞானப்பீட விருது கொடுத்திருக்காங்க. போன வருஷம் அந்த வினா வராது.
சோ இந்த இக்கால இலக்கியம் அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இக்கால இலக்கியமும் சரி, தமிழும் பிற துறைகளும் சரி. இந்த 2 யூனிட்டுமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இதே பழந்தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறாது. ஒரு டைம் எழுதி வச்சது எழுதி வச்சதே தான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் மாறும். அதனால கவனத்துல வச்சுக்கங்க. அப்புறம் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், ஆ அயலகத் தமிழ் படைப்பா அயலகத் தமிழ் இலக்கியங்கள், வாழ்க்கை வரலாறுகள், தன் வரலாற்று நூல்கள் அப்படின்னு இந்த யூனிட்டே ரொம்ப பெரிய யூனிட். ஆனா அத பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. இதுக்கான நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அடுத்து இலக்கணம். இலக்கணம் இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் எனக்கு இலக்கணம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். பிஜிலயும் சரி, யுஜிலயும் சரி. நீங்கலாம் அது மாதிரி உங்களுக்கெல்லாம் இலக்கணம் ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்ப யூஜி முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, யூஜில வந்து நீங்க எப்படியா இருந்தாலும் நன்னூல் படிச்சிருப்பீங்க. பிஜில வந்து எப்படியா இருந்தாலும் தொல்காப்பியம் படிச்சிருப்பீங்க. அதனால நீங்க ஆல்ரெடி படிச்ச செய்திகள் தான். அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனாலுமே திரும்பவும் நம்ம எக்ஸாமுக்காக ஒரு 1 மார்க் பேஸ்ல இப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம திரும்ப படிக்கணும். நூற்பா கூட குடுத்துட்டு அத நிரல்படுத்துகன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கேத்த மாதிரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இலக்கணம் வந்து இப்ப ஒரு எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? டிசம்பர்ல. அந்த டிசம்பர் எக்ஸாம்ல ஆ கவிதை குடுத்து வினா கேட்பாங்கல்ல, அந்த பகுதியில இலக்கணம் குறித்த வினாக்கள் கேட்டுட்டாங்க. அடுத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 வினாக்களுமே அந்த கொஸ்டின்ஸ்குள்ள இருந்து தான் கேட்கப் போறாங்க. கவிதையிலயோ, இல்ல பேராகிராஃப் இதுலயோ வராது. அதனால இலக்கணத்துக்கு இந்த டைம் நம்ம ரொம்ப கவனம் குடுத்து நம்ம படிக்கணும். அப்புறம் யாப்பிருங்கலக்காரிகை, தண்டி அலங்காரம் இந்த நூல்களுமே நம்ம பார்க்கணும். அடுத்து முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, பாட்டியல் இலக்கணம். பாட்டியல் இலக்கணத்திலிருந்து ஒவ்வொரு முறையுமே ஒரு வினா கண்டிப்பா வந்துகிட்டு இருக்கு. 1 வினாவோ, 2 வினாவோ வந்துகிட்டே இருக்கு. பாட்டியல் இலக்கணம் நெறைய இருக்கு. ஆனா நமக்கு வந்து பன்னிரு பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல், பிரபந்த தீபிகை, பிரபந்த மரபியல். இந்த 5 இதுதான் குடுத்திருக்காங்க. இந்த 5ல இருந்து எப்படியா இருந்தாலும் 1 கேள்வியோ, இல்ல 2 கேள்வியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மேட்ச் த ஃபாலோயிங்காவும் வரலாம். இல்ல கூற்று காரணமாவும் வரலாம். அதனால இந்த பகுதிய நம்ம கொஞ்சம் படிக்கணும். நான் திரும்ப இந்த பகுதிய எடுக்கிறப்போ உங்களுக்கு இன்னமும் நான் சொல்லித் தரேன். அடுத்து இலக்கண உரையாசிரியர்கள். இலக்கண உரையாசிரியர்கள், மொழி வரலாறு, நோக்கு நூல்கள். முன்ன நான் சொன்னேன்ல இலக்கிய உரையாசிரியர்கள்னு தனியா இருக்காங்க. இலக்கண உரையாசிரியர்கள்னு தனியா இருக்காங்கன்னு. 2 போட்டு குழப்பிக்காதீங்க. இலக்கண உரையாசிரியர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து குடுக்கறப்ப, இப்ப இலக்கண உரையாசிரியர்கள் இளம்பூர்ணர், நச்சினார்க்கினியர் குடுத்துட்டு, இலக்கிய உரையாசிரியர்கள்ல யாராவது குடுக்கலாம். அடியாருக்கு நல்லார் அது மாரி யாரையாவது குடுக்கலாம். நீங்க வந்து குழம்பிக்க கூடாது. அடுத்து மொழியியல் பார்வையோடு எழுதப்பட்டுள்ள மொழி வரலாறு இலக்கண நூல்கள்ல வந்து ஒரு 4, 5 பேர் குடுத்திருக்காங்க. ராபர்ட் கால்டுவெல், தேப்போமி, வ.வை. சுப்பிரமணியஸ், அகத்தியலிங்கம், பரமசிவம், முத்துசண்முகம்னு. அதேபோல நிகண்டுகள். இந்த நிகண்டுகள்ல இருந்தும் கண்டிப்பா வினாக்கள் வந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ச்சியா. அதனால நிகண்டுகள் பத்தின செய்திகளுமே நான் உங்களுக்கு சொல்றேன். படிங்க. அடுத்து இலக்கிய திறனாய்வு. இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிறது வந்து ஆ திடீர்னு சில முறை ஈஸியா கேட்டிருக்காங்க. சில முறை கஷ்டமா கேட்டிருக்காங்க. போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே மேலை நாட்டு அறிஞர்களோட ஆ செய்திகள், வினாக்கள் அப்படிதான் அமைஞ்சிருந்தது. இலக்கிய வரலாறுக்கு வந்து நான் வந்து ஒரு சில புத்தகங்கள் பார்த்து வச்சிருக்கேன். அந்த புத்தகங்கள ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிர்றேன். அதுக்கேத்த மாரி நம்ம இந்த இலக்கிய திறனாய்வு பாடத்த கொண்டு போவோம். இலக்கிய திறனாய்வுல வந்து ஆ திறனாய்வு முறைகள், இலக்கிய இயக்கங்கள் என்னென்ன இலக்கிய இயக்கங்கள், அந்த இலக்கிய இயக்கங்கள்ல எந்த நாடுகள்ல தோன்றுச்சு, அத யாரெல்லாம் முன்னெடுத்தாங்க, அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். அப்புறம் திறனாய்வு முறைகள், ஆ அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம். அடுத்து இந்த கல்விப்புல முறையியல் சார்ந்த இலக்கிய திறனாய்வுகள், கல்விப்புல ஆய்வு முறையியல் சாரா திறனாய்வுகள் இந்த பகுதி ரொம்பவே முக்கியம். இதுல யார பத்தி வேணாலும் குடுத்துட்டு, அவங்களுடைய புத்தகங்கள், இதுல எது எது, இல்ல அவங்க அவங்க எழுதின புத்தகங்களே அ ஆண்டு அடிப்படையில வரிசைப்படுத்துக. இல்ல போன டைம் ஒரு சிம்பிளா இன்னொரு விஷயம் கூட கேட்டிருந்தாங்க. ஒருத்தரோட புக்ல இப்ப தீசு நடராசனோட இலக்கிய திறனாய்வு புத்தகத்துல அவரோட இண்டெக்ஸ் இருக்கும்ல, அந்த இண்டெக்ஸ்ல எப்படி நிரல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட வினாக்கள் கேட்டிருந்தாங்க. எப்படி வேணாலும் வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு பாடம் எடுக்கும்போது சொல்றேன். அடுத்து தமிழக வரலாறு. தமிழக வரலாறு இதுக்கு இந்த தமிழக வரலாறு இந்த பாடத்துக்கு கே.கே. பிள்ளை அவர்களுடைய புத்தகத்த தான் நான் படிச்சேன். அ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்களுமே வாங்கிக்கங்க. ரியா கைண்ட்லி ஜூம் ஓகே மேம், ஓகே மேம்.
பிரியா மேம் ஓகேவா? ஓகே. அடுத்து தமிழக பண்பாடுல பார்த்தீங்க அப்பன்னா, இந்த தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல், தமிழரிசை இதெல்லாம் இருக்கு. இதுல ஒரு புத்தகம் குடுத்திருப்பாங்க. யாருது அப்டின்னா, மயிலை சீனி வெங்கடசாமியோட தமிழர் மயிலை சீனி வெங்கடசாமி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் புத்தகம் குடுத்திருக்காங்க. இந்த புத்தகத்திலிருந்து போன முறை மட்டும் ஓகே ரியா மேம். ஓகே மேம். போன டைம் மட்டுமே 3 கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கும் போன டைம் 4 கேள்வியும், அதுக்கும் போன டைம் 5 கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து அ முடிஞ்சா எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன புத்தகம் தான். பிடிஎஃப் என்கிட்ட இருக்கு. நான் பிடிஎஃப் கூட நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க பாருங்க. இல்ல நான் நான் குடுக்குற நோட்ஸே ஓகேனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து தமிழும் பிற துறைகளும். இந்த யூனிட் பார்த்தீங்க அப்டின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து நெறைய மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு யூனிட். ஆனாலுமே சில விஷயங்கள் மாறாது. இந்த நாளிதழ்கள், பருவ இதழ்கள், ஊடகங்கள் இந்த விஷயங்கள்லாம் மாறாது. இதெல்லாம் எப்பயுமே இருக்கும். இந்த வானொலி, தொலைக்காட்சி இதுலலாம் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆ இந்த இணையதளம் பயன்பாடு இருக்கு பார்த்தீங்களா, இதுலலாம் நெறைய புது புது ஆப் எல்லாம் கிரியேட் ஆக அது பத்தின கேள்விகள், இல்ல ஒரு 4, 5 ஆப் குடுத்துட்டு அத வந்து நிரல்படுத்துக அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 10 யூனிட்டிலுமே இதான் விஷயம். திரும்ப நான் சொல்றது தான். சிலபஸ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. ஒரு நோட் 1 வாங்கி வச்சுக்கங்க. ஓகேவா? இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா? சிலபஸ் ஓகேவா? சிலபஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கு, இல்ல எதுனாலும் நீங்க சாட்ல சொல்லலாம். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே சொல்லுங்க. புரியல டவுட் இருக்குன்னா டவுட்ட கேளுங்க. கலைவாணி மேம், காயத்ரி மேம், பிரியா மேம், ரியா மேம், சௌந்தர்யா மேம், புஷ்பலதா மேம் ஓகேவா? டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே சார். ஓகே சார். ஓகே மேம். காயத்ரி மேம் ஓகே மேம். புஷ்பலதா மேம் ஓகே. ஓகே. நம்ம அடுத்தது அப்படியே போவோம். ஆ அடுத்து இதான் டைம் டேபிள். நம்ம அடுத்து எப்படி இந்த கிளாஸ கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான் இத நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஆ நம்ம கிளாஸ் எப்பயுமே 8:30லிருந்து 9:30 மணிக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை. நீங்க எல்லாரும் ஓகே மேம். புஷ்பலதா மேம் நோ டவுட் கிளியர் சார். ஓகே மேம். தேங்க் யூ மேம். 8:30லேருந்து 9:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். நான் 8:20க்குள்ள எல்லாம் வந்துருவேன். நீங்க ஒரு 8:25க்கு வாங்க. ஸ்டார்ட் பண்ணிரலாம். 8:25லிருந்து 8:30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் ஜாயின் பண்ற வரைக்கும். இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மாரி 8:31க்குலாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு நெறைய இருக்கு. ஸோ உங்களோட ஒத்துழைப்பு இருந்தா தான் என்னாலயும் முடிக்க முடியும். ஓகேங்களா? ஆ அடுத்து நம்மளோட இது லைவ் கிளாஸ் தான். இந்த ரெக்கார்டட் வந்து ஒரு 3 மணி நேரத்திலேயே ஆப்ல வந்துரும். நீங்க திரும்பவும் கூட அதுல பார்த்துக்கலாம். வீடியோ இஸ் நாட் கிளியர் ஃபார் மீ சார். சௌந்தர்யா மேம் அப்படிங்களா? ஆ வேற யாருக்காவது அப்படி இருக்கா? சௌந்தர்யா மேம் உங்களால ஜூம் பண்ண முடிஞ்சா ஜூம் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இது ஜூம்ல தான் இருக்கு. இப்போ ஓகேவா மேம்? சௌந்தர்யா மேம் இப்போ ஓகேவா? ஓகேவா இருக்கும்னு நம்புறேன். நான் அடுத்து கொண்டு போறேன். ஆ அடுத்து வந்து நம்ம இப்படி ஒரு பிளான் வச்சிருப்போம். மொத ஒரு ஓகே மேம். ஓகே சார். தேங்க் யூ மேம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 யூனிட் பார்த்துடுறோம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். அப்புறம் ஒரு எம்சிக்யூ பிராக்டிஸ் இருக்க போகுது. அதாவது இப்ப எப்படி அப்படின்னா, இருங்க உங்களுக்கு அடுத்தடுத்து எது காட்டுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஏப்ரல் 2ல இருக்கோம். ஓரியன்டேஷன் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து சிலபஸ் டிஸ்கஷன் போயிட்டு, அடுத்து நான் அடிஷனலான உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது போல தான் ஏப்ரல் 4ல வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள், 8 தொகை 10 பாட்டு. நம்ம சனிக்கிழமை இது பார்க்க போறோம். அடுத்து ஏப்ரல் 7 வந்து பழந்தமிழ் இலக்கியங்களே 18 கீழ்க்கணக்கு நூல்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது பார்க்க போறோம். அடுத்து ஏப்ரல் 9ல காப்பியங்கள்ல பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள் பார்க்குறோம். ஏப்ரல் 11ல காப்பியங்கள்லயே பிற்கால காப்பியங்கள் பார்க்குறோம். ஏன்னா பிற்கால காப்பியங்கள்ல வந்து 13 நூல்கள் இருக்கு. அதனால நம்ம அது ஒரு தனி ஒரு நாள் வச்சு படிக்கலான்னு நான் பிளான் பண்ணேன். அடுத்து பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் வந்து ஏப்ரல் 14, தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள் வந்து ஏப்ரல் 16. ஓகேங்களா? இப்ப 3 யூனிட் முடிச்சிட்டோம். இந்த 3 யூனிட்ல இருந்துமே கொஸ்டின் வந்து நம்ம ஏப்ரல் 18ஆம் தேதி கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் வந்திருக்கு, எப்படிலாம் வரப்போகுது அப்படிங்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளஸ் நீங்களுமே ஆன்சர் சொல்லலாம். சாட்ல ஆன்சர் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, இப்ப
கிளாஸ் வந்து இப்ப 4ஆம் தேதி நடக்குது அப்படின்னா 5ஆம் தேதி நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? அதுவும் ஆப்லயே நடக்கும். அது வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருவேன். நீங்க அத கிளிக் பண்ணி உங்களால ஆன்ஸர் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். அப்புறம் ஏப்ரல் 21 வந்து இக்கால இலக்கியங்கள் பகுதி 1, ஏப்ரல் 23 வந்து பகுதி 2. இந்த இக்கால இலக்கியங்கள வந்து இந்த 2 நாள்ல முடிக்க முடியுமான்னு என்னால ஷூரா சொல்ல முடியல. ஆ நம்ம வேணும்னா இன்னொரு ஜூம் கிளாஸ் கூட வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இல்ல நோட்ஸ் குடுங்க நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படித்தான் நம்ம கிளாஸ கொண்டு போறோம். அப்புறம் 25ஆம் தேதி வந்து இலக்கணங்கள்ல வந்து எழுத்து, சொல், பொருள் பார்க்குறோம். ஏப்ரல் 28ல வந்து இலக்கணங்கள்ல யாப்பு, அணி, பாட்டியல் நூல்கள் பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் 30ல வந்து இலக்கண உரையாசிரியர்கள். மே 2 வந்து மொழி வரலாறு மற்றும் நோக்கு நூல்கள் பார்க்குறோம். மே 5 3 யூனிட் முடிச்சதுக்கான எம்சிக்யூ பிராக்டிஸ் வந்து இதே மாதிரி லைவ்லயே நடக்கும். அடுத்து மே 7 வந்து இலக்கிய திறனாய்வோட முறைகள், என்னென்ன இயக்கங்கள் இருக்கு, அதுல என்னென்ன அணுகுமுறைகள் இருக்கு அப்படின்ட்டு மே 7 பார்க்குறோம். மே 9 வந்து இலக்கிய திறனாய்வாளர்கள், அதாவது கல்விப்புலம் சார்ந்த திறனாய்வாளர்கள், கல்விப்புலம் சாராத திறனாய்வாளர்களா இருக்காங்கல்ல, அவங்க அந்த 2 பிரிவு பத்தியுமே நம்ம பார்க்க போறோம். மே 12 வந்து தமிழக வரலாறுல பகுதி 1, மே 14ல வந்து தமிழக வரலாறு பகுதி 2 பார்க்குறோம். மே 16ல வந்து யூனிட் 9ல தமிழக பண்பாடு, அதுல பகுதி 1 பார்க்குறோம். மே 19ல தமிழக பண்பாடு பகுதி 2 பார்க்குறோம். மே 21 10த் யூனிட்ல தமிழக ஊடகங்கள் பார்க்குறோம். 23 வந்து இணையதமிழ் பண்பாடு பார்க்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மே 26 இந்த 4 யூனிட்டுக்கான 7வது யூனிட், 8வது யூனிட், 9வது யூனிட், 10வது யூனிட் இந்த 4 யூனிட்டுக்குமான எம்சிக்யூஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்து மே 28 வந்து ஃபுல் ரிவிஷன் இருக்க போகுது. என்னென்ன டாபிக் இருக்கு, பிஒய்க்யூஸ் எல்லாமே நம்ம மே 28 வந்து நம்ம பார்க்க போறோம். மே 30 வந்து ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்க போகுது. நீங்க எழுதுவீங்க. அப்புறம் ஜூன் 2 அப்புறம் ஒரு ஃபைனல் மார்க் டெஸ்ட் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இப்படிதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2, 3 மாசமும் அதாவது ஏப்ரல், மே, ஜூன். ஜூனோட 2nd வீக் இல்ல 3rd வீக் தான் எக்ஸாம் வரும். ஸோ அது வரைக்குமே நல்லா படிங்க. இந்த ஒரு 2, 3 மாசத்த உங்களுக்கு அப்படிங்கிற மாரி ஒப்படைச்சிருங்க. ஓகேங்களா? இப்ப இருக்கிற ஒரு ஸ்டெப்ப விட இன்னொரு ஸ்டெப் நம்ம மேல போறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, ஆ நீங்க அப்படியே பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓகேங்களா? ஆ அடுத்து உங்களுக்குன்னு நான் சில விஷயங்கள் சொல்லணும்ன்ட்டு யோசிச்சிருந்தேன். இது வந்து நான் நோட் பண்ணி வச்சது. இந்த பிடிஎஃப்பயும் நான் வந்து இதுவரைக்கும் ஓகேவா? இந்த டைம் டேபிள் ஓகேவா எல்லாத்துக்கும்? கலைவாணி மேம், காயத்ரி மேம், பிரியா மேம், சௌந்தர்யா மேம், புஷ்பலதா மேம், ரியா மேம், வசந்தி மேம். இந்த டைம் டேபிள் ஓகேவா? புரிஞ்சுச்சா? டைம் டேபிள் ஓகேவா? ஓகே. தேங்க்ஸ். சௌந்தர்யா மேம் ஓகே. காயத்ரி மேம் ஓகே. டன். வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்க புஷ்பலதா மேம் ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்க சேட்ல பண்ணுங்க. நான் சொல்றேன். அடுத்து இது ஒரு முக்கியமான விஷயம். இத நானே மதியம் யோசிச்சு சரி இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிறலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சு வச்சது. அதுவும் நான் சொல்லிடுறேன். இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஆ ஓகே. இது வந்து காமனான விஷயம் தான். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் வந்து வகுப்பு தொடர்பா என்னன்னா, திங்கள், புதன், வெள்ளி வந்து பேப்பர் 1 நடக்குது. செவ்வாய், வியாழன், சனி பேப்பர் 2. நான் எடுக்க போற இந்த கிளாஸஸ் வந்து செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும், சனிக்கிழமையும் நடக்கும். வகுப்பு வந்து 8:25க்குலாம் ஸ்டார்ட் ஆயிரும். நான் 8:25க்குலாம் உங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் வர மாரி பண்ணிருவேன். ஓகேங்களா? ஆப்ப கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த பகிரப்படும் செய்திகளே தொடர்ந்து இடையம் அகாடமி ஆப்பில் கவனிங்க. நான் எந்த மெசேஜ்னாலும் நான் ஆப்ல போட்டுருவேன். நீங்க அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுல தான் சிரமம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் பார்க்குறேன். கிளாஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க மிஸ் பண்ணாம வாங்க. ஓகேங்களா? இங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு இத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஒரு 3 நாள் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஒரு 4, 5வது நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதான் ஆப்ல போட்டுருவாங்கல்ல பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா நீங்க நெறைய கிளாஸ மிஸ் பண்ணிருவீங்க. ஏன்னா நான் படிச்சப்ப இது மாரி தப்பு தான் பண்ணுனேன். அது ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். அத ஹேண்டில் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அது மாரி இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அ அதே மாரி வாங்க. அப்புறம் 1 நாள் பாடம், 1 நாள் தேர்வு முறை. அதாவது இப்ப இன்னைக்கு வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள்ல 8 தொகையும் 10 பாட்டும் நடக்குது அப்படின்னா, அடுத்த நாள் இதே டைம் 8:30 மணிக்கு ஆ லிங்க் வந்து நான் போட்டுருவேன். அதுல நீங்க வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் ரிவைஸ் ஆகும். அப்புறம் பாடம் தொடர்பா உங்களுக்கு சில விஷயம் சொல்லணும். நம்ம தமிழ் தமிழ் பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லணும். ம்.
கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகுதுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. என் லேப்டாப் கொஞ்சம் பழைய லேப்டாப். நான் ஒண்ணுத்தோட அது ஒண்ணு வரும். ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் குரூப்ல போட்டுருவேன். நீங்க கிளியரா கூட பார்த்துக்கலாம். ஜென்ரலா சொல்லிடுறேன் பாருங்க. தமிழ் வந்து நம்ம ஈஸியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். ஆனா அதுக்கேத்த மாதிரி நிறைய விஷயமும் இருக்கு தமிழ்ல. ஸோ நம்ம அதுக்கேத்த மாதிரி படிப்போம். நம்மளால எல்லா விஷயத்தையும் படிக்க முடியாது. ஆனா எக்ஸாமுக்கு இதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ்ல நம்ம படிக்கணும். ஓகேங்களா? நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அ அதுதான் அதுக்கு தான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஆ நோட்ஸ் மட்டும் எடுக்காம இருந்தீங்கன்னா, ரொம்பவே சிரமமா இருக்கும். எ நம்மகிட்ட பிடிஎஃப் இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், இல்ல மெட்டீரியல்ஸ் இருக்கலாம், நெறைய புத்தகம் நீங்க வச்சிருக்கலாம். ஆனாலுமே நீங்க நோட்ஸ் எடுங்க. நான் வந்து ஒரு 2 கொய் ரூல்டு நோட்ல 3 நோட்டு அது மாரி நோட்ஸ் வச்சிருக்கேன். எப்படினாலும் தேவைப்படும். இப்ப நீங்க ஸ்டாஃபாவே மாறிட்டீங்க. இப்ப வந்து நான் போன வருஷம் எனக்காக படிச்சேன். இப்ப உங்களுக்காக நான் அத சொல்றேன். அப்பயும் நான் அத தான் ரெஃபர் பண்ணிட்டு வரேன். ஸோ நோட்ஸ் எடுங்க. ஓகேங்களா? அது ரொம்பவே முக்கியம். அடுத்து அ நான் எப்படி இந்த லாஸ்ட் இந்த எக்ஸாமுக்குலாம் நான் எப்படி ரெடி ஆனேனோ, அதே அணுகுமுறை, அதே குறிப்பு தான் உங்களுக்கும் சொல்லப்போறேன். நான் இப்படியெல்லாம் படிச்சேன், நீங்களும் இப்படி படிங்க. நான் இதையெல்லாம் படிச்சேன், நீங்களும் இதெல்லாம் படிங்க. நான் இதெல்லாம் பண்ணி பாஸ் ஆயிட்டேன், நீங்களும் இதெல்லாம் பண்ணி பாஸ் ஆயிருங்க. அப்படிங்கிற அந்த ஒரு இத தான் உங்களுக்கும் நான் கொண்டு வரப்போறேன். ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஆ இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். நான் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் 2 பிடிஎஃப் நான் போடுவேன். ஓகேங்களா? ஒரு பிடிஎஃப் வந்து இப்ப நான் கிளாஸ்ல எடுக்கிற பிடிஎஃப். இன்னொரு பிடிஎஃப் வந்து எக்ஸ்ட்ரா சில டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி நான் போடுவேன். ஓகேங்களா? நீங்க 2மே இல்ல 2மே ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. அத நான் வேற மாரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே கிளாஸ்ல ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு நேரம் பத்தாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ் எவ்வளோ பெரிய பாடம் அப்படின்னு. இருக்கிற இந்த 2 மாசத்துல 10 யூனிட்டுமே கவர் பண்ணோம் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம தனியா எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் 2 பிடிஎஃபா போடலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் வேணா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் இதுவரைக்கும் ஒரு 6 டைம் நெட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்புறம் ஒரு செட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதுல வெற்றியா, தோல்வியா நாங்க சொல்ல மறந்துட்டேன். தோல்வி தான். அதனால அதுல கேட்கப்படுற அந்த வினாக்களோட அந்த தரம், என்ன மாதிரி குவாலிட்டில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கேட்கறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அ ஸோ இந்த முக்கியமான தலைப்புகள், இந்த முன்னரே கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படியெல்லாம் நான் வந்து சொல்றப்ப, இத வந்து முன்னாடியே கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நான் சொல்லும்போதெல்லாம் அத நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆ நோட் பண்ணி வச்சுட்டு, அது ரிலேட்டடா இன்னும் நீங்க விஷயங்கள் தேடி படிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். அத நீங்க திரும்ப குரூப்ல சொன்னீங்கனாலும் சந்தோஷம் தான். ஓகேங்களா? அப்புறம் இந்த பாடம் எடுக்கிற இந்த மெத்தடு, இல்ல வேற ஏதாவது டவுட்டு, இல்ல இப்படி பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஆ எப்படி வேணாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். இதுல மென்ஷன் பண்ணல. நான் அத சொல்றேன். ஆ ஆனா இந்த ஆப்ல வந்து சேட் தான் பண்ண முடியும். வேற ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம ஜூம் ஆப்ல போட்டு நம்ம வந்து தனியா டிஸ்கஸ் கூட பண்ணிக்கலாம். ஆ நம்மளோட ஆப் வந்து லேப்டாப்ல கூட லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு நெனச்சேன். ஆ எல்லா கிளாஸுமே இப்ப வந்து கிளாஸ் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஆனா ஒரு 3 மணி நேரத்திலேயே ஆப்ல வந்துரும். ஸோ நீங்க ஆப்ல கூட திரும்ப கூட செக் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த டவுட்டு அப்டின்னா நம்ம ஆப்லயே கேட்கலாம். ஓகேங்களா? இதுதான் நான் தனியா நோட் பண்ணி வச்சேன். மேக்ஸிமம் இத ஃப்ளோலயே சொன்னாலும் சொல்லியிருப்பேன். ஆ இதுவரைக்கும் ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? எல்லாத்துக்கும் ஓகேவா? இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா? கலைவாணி மேம், காயத்ரி மேம், பிரியா மேம், சௌந்தர்யா மேம், ஆ ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். சொல்ல முடியாது. சேட் தான் பண்ண முடியும். நீங்க எதுனாலும் நீங்க சேட் பண்ணுங்க. நான் பார்க்குறேன். ஓகேவா? வேற ஏதாவது சொல்லணுமா? ஓகே சார். கிளியர் சார். சௌந்தர்யா மேம் கிளியர் சார். ஓகே சார். ஆ நான் திரும்ப திரும்ப சொல்றது இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த 2 மாசம் உங்களுக்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நல்லா மைண்ட்ல ஏத்திக்கங்க. இவ்வளோ நாள் ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க எழுதி ஆ ஃபெயில் ஆயிருக்கலாம். இல்ல
எழுதாம கூட இருந்திருக்கலாம். சில பேர் இப்பதான் பிஜி முடிச்சுட்டு வந்திருக்கலாம். என்னவா வேணாலும் இருக்கட்டும். இன்னையிலிருந்து நான் இத பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் ஆயிக்கங்க. ஆ ஸோ ஃபிக்ஸ் ஆக்கிட்டீங்கனாலே உங்களால நல்லா பண்ண முடியும். சார் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்றப்ப அத சொல்லுங்க சார். அத மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டா ஓகே சார். ஓகேம்மா, ஓகேம்மா. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்றேன். அதையும் நோட்ஸ் எடுத்துக்கங்க. நான் பிடிஎஃப்யும் போட்டுறேன். அதையும் ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஆ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு சில புக்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் நான் படிச்சேன். அதெல்லாம் படிச்சு தான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆ உங்களால முடிஞ்சா நீங்க கூட சில இலக்கிய வரலாறு புத்தகங்கள் வாங்கிக்கங்க. பாக்கியமேரி புத்தகம் வாங்கிக்கங்க. தேவிரா புத்தகங்கள கூட வாங்கி வச்சுக்கங்க. அது எப்பயா இருந்தாலும் யூஸ் ஆகும். நான் தேவிராவெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அ வேற ஒருத்தங்கிட்ட இருந்து சும்மா வாங்கினேன். அதுதான் நான் படிச்சேன். அப்புறம் கே.கே. பிள்ளையோட புத்தகங்கள் முடிஞ்சா வாங்கிக்கங்க. தமிழர்களோட அழகு கலைகள். அப்புறம் இலக்கிய திறனாய்வுல தி.சு. நடராசனோட திறனாய்வு கலை. பஞ்சாங்கத்தோட அ தமிழக தமிழ் திறனாய்வு வரலாறு சம்திங் அப்படி வரும். நான் அத திரும்ப கூட நான் குரூப்ல மென்ஷன் பண்றேன். அந்த புத்தகம்லாம் கூட முடிஞ்ச அளவு வாங்கி படிங்க. ஓகேங்களா? அ நம்ம சனிக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு யூனிட்டா பார்க்க போறோம். ஆ வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா சாட்ல கேளுங்க. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம சனிக்கிழமையில இருந்து ஒவ்வொரு யூனிட்டா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப எல்லாம் ஓகேவா? எல்லாம் கிளியரா? ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? எல்லாம் ஓகே சார், கிளியர் சார். அதே தான் சொல்றீங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறது? சௌந்தர்யா மேம் புக் நேம் எல்லாம் குரூப்ல மென்ஷன். ஓகே மேம். நான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 6, 7 புத்தகம் இருக்கு. நான் அந்த ஒரு பிடிஎஃபாவே பண்ணி நான் குரூப்ல போட்டுறேன். நீங்க எல்லாம் என்னென்ன புக் இருக்குங்கிறத பாருங்க. அந்த புக்ல எதெல்லாம் உங்களால முடியுமோ அத மட்டும் வாங்கிக்கங்க. எல்லா புக்கும் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 6, 7 புத்தகம் இருக்கு. அப்புறம் 10 யூனிட்டுக்குன்னா 70 புத்தகம் கூட என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. ஆனா நான் எல்லா புக்குங்க வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவு புத்தகம் தேவையும் இல்ல. ஆனா நான் எல்லா புக்குமே நான் போட்டுறேன். நீங்க பாருங்க. உங்களால முடிஞ்ச அளவு புக் வாங்கிக்கங்க. ஓகேங்களா?